ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த விதம். ஸ்வர்க்கத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸ்வைத்த முதல் கனி திராட்சை பழம் என்று கூறப்படுகிறது. அவர்கள் ஸ்வர்க்கத்திலிருந்த இதர எல்லா பழங்களையும் உண்டு மகிழ்ந்தார்கள். சுவர்க்கத்துச் சோலைகள் அனைத்திலும் சுற்றியலைந்தார்கள். என்றாலும் அவர்களுள்ளத்திலே தனிமை என்ற ஒரு பெருங்குறை அலைமோதிக்கொண்டே இருந்தது. மனித படைப்பிலே இன்னொருவர் இருந்துவிட்டால் பொழுது இன்னும் அதிக இன்பமாக கழியுமே என்று எண்ணினார்கள். அல்லாஹ் அவர்களின் இந்த ஒரு குறையையும் நிவர்த்தி செய்தான். அவர்கள் சற்று கண்ணயர்ந்து கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவர்களின் இடப்புற விழாவிலிருந்து ஆதி தாயார் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததைப் பற்றி அல்லாஹ் திருக்குரானில் பின்வருமாறு குறிப்பிடுகிறான். பின்னர் நாம் ஆதமுக்குத் துணையாக அவர் மனைவியை படைத்து ஆதமை நோக்கி, ஆதமே, நீர் உம்முடைய மனைவியுடன் இச்சோலையில் வசித்திரும். நீங்கள் இருவரும் இதில் விரும்புமிடத்தில் விரும்பியவற்றை தாராளமாகப் புசியுங்கள். ஆனால் இவ்விருட்சத்தை அணுகாதீர்கள். அணுகினால் நீங்களிருவரும் உங்களுக்குத் தீங்கிழைத்துக் கொண்டவர்களாவீர்கள். ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் அழகுமிக்கவர்களாகவும் கவர்ச்சியுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களைக் கண்டதும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேராச்சரியத்தில் மூழ்கி, யார் நீ? இங்கே எதற்காக என்னிடத்தில் ஏன் வந்தாய் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உங்கள் உடலின் ஒரு பாகத்திலிருந்தே உங்களுக்காகவே அல்லாஹ் என்னை படைத்துள்ளான் என்றார்கள். அல்லாஹ் அவர்களிருவரையும் வானவர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து வைத்தான். மஹர் தொகைக்குப் பகரமாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுமாறு பணித்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி